கோதுமை மாவு இருக்குது, அதை வச்சு என்ன செய்யலாம்? ஓய், கோதுமை போண்டா பண்ணிட்டா? ஆஹா, கோதுமை அல்வா பண்ணி கொடு. கோதுமை அல்வா ஓகே, ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். வாங்க, 5 டீஸ்பூன் கோதுமை மாவை போட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். கூடவே கரைச்சி வச்ச கோதுமை மாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். கட்டி சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. உங்கள் இனிப்புக்கு தேவை அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அல்வாவுக்கு ரொம்ப பெரிய வேலையே கைவிடாமல் கிண்டுறது தான். இடையில நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. எப்போ உங்களோட கரண்டியில் ஒட்டாமல் வருதோ அந்த பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போங்க, ஓய் அல்வா ரெடி. அதுக்கும் ரெடி பண்ணிட்டியா? நெய் முந்திரியோட லவ்வையும் சேர்த்து கிண்டி இருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர்.